நடு இரவு. அரண்மனை முழுவதும் அமைதி. அன்றுதான் சித்தார்த்தர் ஒரு தந்தையாக ஆன நாள். ஒரு குழந்தை பிறந்த நாள். ஆனால் அந்த குழந்தை பிறந்த நாளிலேயே அவர் தன்னுள் எழுந்த பெரும் கேள்விகளுக்கு விடை தேடி அரண்மனையை விட்டு வெளியேற முடிவெடுத்திருந்தார். இந்த குழந்தை என் பயணத்திற்கு ஒரு தடங்கலாகிவிடுமோ? அந்த எண்ணத்தோடுதான் அந்த குழந்தைக்கு ராகுல் என்று பெயர் வைத்தார். ஆனால் ஒரு தந்தையின் மனம் அவ்வளவு எளிதா? நடு இரவில் அந்த தளிர் முகத்தை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. அறைக்குள் நுழைய ஒரு அடியெடுத்து வைத்தார். அருகில் வந்ததும் பயம். மனைவி எழுந்து கேட்டால் என்ன சொல்வது? யசோதரை அந்த அன்பு முகத்தை பார்த்தபின் போய்விட முடியுமா? ஒரே முடிவு, திருந்திப் பார்க்காமல் போக வேண்டும். அந்த நிமிடம் ஒரு தந்தை தன்னை துறந்தார். ஒரு மனிதன் தன் கேள்விகளுக்காக பயணமானார். 12 வருடங்கள். காடு, மலை, பசி, தனிமை. குரு சிஷ்ய உறவுகள் உடையும், மனம் உடையும். இறுதியில் அந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே விடை கிடைத்தது. உண்மை. அன்றுதான் சித்தார்த்தர் இல்லை, அவர் புத்தரானார். பின் தன் நாட்டிற்கு திரும்பினார். தந்தை கண்டார். இவன் நடு இரவில் நான் இழந்த மகன் அல்ல. மகான். அவர் முக ஒளி, அவர் அக ஒளி. ஒரு கேள்வியும் கேட்காமல் அவரை பின்தொடர செய்தது. 12 வருடங்கள். தன் உள்ளே 1000 கேள்விகளுடன் வாழ்ந்த யசோதரை அவரை பார்த்த ஒரே நிமிடத்தில் அனைத்தும் தீர்ந்தது. ஒரே ஒரு கேள்வி மட்டும் தொக்கி நின்றது. நீங்கள் இங்கே எங்களுடன் இருந்தே அதை பெற முடியாதா? புத்தர் மெதுவாக புன்னகைத்தார். நிச்சயம் முடியும். சிறிய இடைவெளி. ஆனால் அப்போது அது எனக்குத் தெரியாது. அவர் மீண்டும் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறார். இந்த முறை தனியாக இல்லை. முதலில் அப்பா தன் வாழ்க்கையில் ஒரு மகனை இழந்தார், ஆனால் ஒரு மகானை பெற்றுக்கொண்டார். கண்களில் கண்ணீர், உள்ளத்தில் பெருமை, ஒரு தந்தையின் மௌன ஆசீர்வாதம். போய் வா மகனே, உன் பாதை உண்மை.